ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விலாக்ஸ். நான் ஷர்மிளா. இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட டே 20 20வது நாள். நம்ம சிறப்பாக பூஜை பண்ணியிருக்கோம் வீட்டில். எப்பவும் போல் ஒரு 3:30 அந்த டைமில் எழுந்திரிச்சிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாசலை மட்டும் தான் கூட்டி அந்நேரத்தில் நம்ம பெருக்கிட்டு புது கோலத்தை போடணும். வீட்டில் முன்னாடி நாளே க்ளீன் பண்ணி வச்சிடணும். அந்நேரத்தில் அந்த 3:30 to 4:30 5:30க்குள்ளே நம்ம வீடை சுத்தம் பண்ணிகிட்ருக்கக்கூடாது. ஸோ அப்போ க்ளீனாக வச்சுக்கணும். முன்னாடி நாள் நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நெக்ஸ்ட் டே நம்ம விளக்கேற்றணும். அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதுதான் கரெக்டான வே கூட. ஸோ நான் ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு நான் விளக்கேற்றுறேன். வாசலே விளக்கேற்றியாச்சு. தீப தூப ஆர்த்தி காட்ட வேண்டியதான் இப்போதைக்கு. நான் இன்றைக்கி வெளியே போகிற வேலை இருந்துச்சுங்க. தேனிக்கு போய் கொஞ்சம் ஜுவல்ஸ் மாற்ற வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மாற்றிட்டு அப்புறம் பூஜைக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் டீட்டெயில்டாக நான் இன்னொரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு என்னென்ன வாங்கினேன்றதை நான் இதில் காட்டுறேன். அதேமாதிரி ஒரு கொஞ்சம் ஈவினிங் போல் அவுட்டிங் போயிருந்தோம் ஃபேமிலியோடு. ஸோ அதுவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எப்பவும் போல் நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்சாச்சு. மார்னிங் இப்படி தான் இருக்கும். எல்லோரும் அமைதியாக தூங்கிட்டுருப்பாங்க, இருட்டாக இருக்கும். ப்ளஸ் நம்ம அந்த டயத்தில் நல்லா அமைதியான அந்த வைபை என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ மார்னிங் இப்படி தான் இருந்துச்சு. ஒரு 10-11 அந்த டயத்தில் அம்மாவும் நானும் கிளம்பிட்டோம் தேனிக்கு. ஸோ அங்கே இந்த மாதிரி ஷேர் ஆட்டோ அந்த மாதிரிலாம் பிடிச்சி அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். தேனி பாருங்கள், அந்த நம்ம ஊருக்கும் அந்த தேனி அப்படின்ற ஊருக்கும் வித்தியாசம் அந்த இதிலே தெரிஞ்சிருது பசுமையாக. அதே மாதிரி ஷாப்புக்கும் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு கொலுசு, அப்புறம் பூஜைக்கு தேவையான பொருள் வாங்கினேன். அப்புறம் கோல்டில் ஒரு செயின் வாங்கினேன், தாலி கொடி வாங்கினேன். ஸோ இதெல்லாம் மாற்றிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கும் கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு நான் ரெஸ்ட்டே எடுக்கலைங்க. ஹஸ்பண்ட் சரி வெளியே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டீக்கு சாப்பிட போகிறோன்னு கூப்பிட்ருந்தாங்க. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். பார்த்தா போடிமேட்டு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபேமிலியோடு அப்படியே கிளம்பிட்டுருக்கோம். எனக்கு பார்த்திங்கன்னா சீரியஸாக இந்த கூலிங்கான ப்ளேஸ்லாம் ஒத்துக்காது. இன்னொன்று ஹில் ஸ்டேஷன், இந்த மலையில் ஏறும்போது அந்த ஏர் ஃபோர்ஸாக வருது இல்லையா? ஸோ அது காதில் பட்டுச்சுன்னா எனக்கு பயங்கர பெயின் ஆகிடும். ஸோ அதனாலே ஊட்டி கொடைக்கானல் போகணுன்னா நான் அழுவேன், ஐயையோ நான் வரல அப்படின்னு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாது போடிமெட்டுன்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. சும்மா டீ காஃபி குடிக்க கூப்பிட்டாங்கன்னு போயிட்டேங்க. ஒரு டீ குடிக்கலான்ட்டு போனதுக்கு என்னை பனிஷ் பண்ணிட்டாங்க. பட் பயங்கரமான ஒரு வியூ இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் கொஞ்சம் மேலே ஏறுற வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பெயினும் தெரியல காதில். ஆனால் கொஞ்சம் காது அடைக்கிற மாதிரி இருந்துச்சு. பயத்தில் தான் போயிட்டே இருந்தேன். ஆனால் அங்கங்கே இறங்கி இந்த மாதிரிலாம் விஷுவல் எடுக்கும்போது செம்மையாக இருந்துச்சு. கேமராவில் கூட அந்தளவுக்கு விழுகலை, பட் நேரடியாக பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பனி சூழ்ந்துருது. இது மார்கழி மாதமானால என்னவோ ஓவர் பனியாக இருந்துச்சு. ஒரு 6 மணிக்கெல்லாம் பயங்கரமாக இருட்டிக்கிட்டு வந்துடுச்சு. ஸோ ஃபேமிலியோடு அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கோம். நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு ஈவினிங் போல் ஒரு 5 o'clock போல் கிளம்புனோம். ஆனால் ஒரு 1 hourக்குள்ளே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. பனியெல்லாம் சூழ்ந்துருச்சு. அப்படியே ரிட்டன் கிளம்பி வந்துட்டோம். ஒரு லிமிட்டுக்கு மேலே முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியல, கீழே பாதை தெரியல. ஸோ ரொம்ப பனி சூழ்ந்துருச்சு, ரொம்ப இருட்டிருச்சு 6 o'clockலாம். ஸோ கொஞ்சம் அப்படியே ரிட்டன் கிளம்பி வந்தாச்சு. பயமாகிடுச்சு, அடுத்து எப்படி நம்ம மேலே போயிட்டு திரும்ப ரிட்டன் வரும்போது எப்படி இருக்குமோன்ற மாதிரி. ஸோ அதனால் அப்படியே ரிட்டன் கிளம்பி வந்துட்டோம். பட் அங்கங்கே நாங்கள் நின்று அங்கே அந்தந்த இடத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே, பயங்கரமாக இருந்துச்சு. இன்னுமே நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இங்கே அங்கங்கே எடுத்த விஷுவல்ஸே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டு வில்லேஜ் ஹப்பில் சாப்பிட வந்துட்டோம். இங்கே ரெசார்ட் ஓகே, சூப்பராக இருக்குது. ஹாஸ்பிட்டாலிட்டி ஓகே, நீட்டாக இருந்துச்சு. ஃபுட்டும் ஓகே. காம்ப்ளிமெண்ட்ரின்ற பேரில் ஒன்று கொடுத்தாங்க, அது மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இல்லை. மற்றபடி நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ண எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே அன்றைக்கி நைட்டை ஓட்டினோம்.
ஸோ சாப்பிட்ட உடனே கையோடு நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். கூப்பிட்டு வந்து அவங்க அப்பா கூடயே வந்து அவங்க வீட்டுக்கு போகிறான். ஏன்னா வந்து அவனுக்கு செம்ம போரிங்கு. ஸோ அதனால் அப்படியே அப்பா கூட அனுப்பிச்சிட்டு நான் இங்கே எங்கள் அம்மா வீட்டில் இருந்துக்கிட்டேன். ஏன்னா இங்கே வந்து ரெகுலராக பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து அங்கே போயிட்டேன்னா அங்கே பண்ண முடியாது அப்படின்ட்டு ஸோ அப்படியே நான் இங்கே வந்துட்டேன். ஸோ ஃபேமிலியாக ஒரு பிக்சர் எடுத்துக்கிட்டோம். அப்படியே கிளம்பி வந்தாச்சு. ஸோ இந்த டே இப்படி தாங்க எங்களுக்கு போச்சு. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து மிக்ஸ்டு ஃபீலிங். எனக்கு வந்து காது வலி வேறு வந்துடுச்சு எக்ஸ்ட்ரா. ஆல்ரெடி இப்போ தான் ஃபீவர் சரியாச்சா. ஸோ கோல்டு ஃபீவர் சரியாகி நெக்ஸ்ட்டு காது வலிக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ அது ஒன்று தான் எனக்கு பிரச்சனையாகிடுச்சு. கீழே இறங்கும்போது காது வலி வந்துடுச்சு ரொம்பவே எனக்கு. அப்புறம் இயர் ட்ராப்ஸ்லாம் வாங்கிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தோம். ஸோ அந்த நிலைமையாயிட்டேன். ஸோ ஸ்டில் எனக்கு காது வலிக்குது. பட்டு என்ன பண்ணுறது தெரில. எனக்கு கோல்டுனாலே இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாரெல்லாம் போடிமேட்டுக்கு போயிருக்கீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸுன்றதையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.